ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி தமிழ் சினிமாவுக்குள்ள நடிக்க வரும்போதே இவங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகம் தான். அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு கண்டென்ட்ல தான் இவங்க நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட ஒரு படம், அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் கூட ஒரு படம், இதெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டு கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நடித்த படங்களில் இவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் ஓரளவுக்கு நல்ல சூப்பராகவே வந்துட்டு பதிராமல் நடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. இவங்க முதல்ல ஃபேமஸ் ஆனது இதில் தெரியுமா, பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு படத்தில் இவங்க நடிச்ச ஒரு கதாபாத்திரம் தான். இவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பல பேர் வந்துட்டு ரீல்ஸ் வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் ஐஸ்வர்யா லட்சுமியா இவ்வளோ அழகாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற படங்களில் பயங்கர கவர்ச்சியான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு சார்பாகத்தான் தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பாங்க போல நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி. அதில் வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சி, கிட்டத்தட்ட தமிழ் சினிமா என்னங்க தமிழ் சினிமா தென்னிந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு அடடா ஐஸ்வர்யா லட்சுமி இவ்வளோ கவர்ச்சியாக நடிப்பாங்களா, இவ்வளோ கவர்ச்சியாக வந்துட்டு வெளிப்படுத்துவாங்களா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு சொல்லு விட்டு பார்க்குற அளவுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அந்த ஈவெண்ட்ல. அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளத்தில் படு வைரலாக பரவி வந்துகிட்டு இருக்கு. அடடா இப்படி ஒரு கவர்ச்சியை மிஸ் பண்ணிட்டுமே, இப்படி ஒரு கவர்ச்சி நடிகை தமிழ் சினிமா யூஸ் பண்ண மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பசங்க ஒரு சைடும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவர்ச்சியாக நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மலையாள சைடில் இன்னொரு பக்கமும் பயங்கரமாக கதறி வந்துகிட்டு இருக்காங்களாம். வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் ஐஸ்வர்யா லட்சுமி பார்த்த எல்லாருமே இதுக்கப்புறமா வரப்போகிற படங்களில் இவங்களை சரியாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வர தமிழ் சினிமாவில் வந்துட்டு கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது, ஆடை குறைப்பு அப்படின்றது நிறைய போயிட்டே இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.